குட் மார்னிங் இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, திருப்பி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. நியூ லைஃப்பை வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆர்விலே ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ அதனால ஆர்வி வாங்கலான்னு கிளம்பியிருக்கோம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். கசிட்டால போய் ஆர்வியும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு அதோட எப்படி வாங்கினோங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். ஆர்வியை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆர்வி ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டோரேஜில் நிறுத்தியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கிடையாது. அங்கிட்ட ஒரு பெரிய வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கிடையாது. அதுக்கு நடுவில் குட்டியாக வண்டி இருக்குது. பட் இன்னும் நம்ம காரை நகட்டினா இன்னும் சின்னதாகிடும். ஆனால் 2 பேருக்கு போதுமான ஒரு இது டிராவல் ட்ரெய்லர். ஆமாம், ட்ராவல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். வாங்க எங்களோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஹோம் டூர் ட்ரெய்லர் டூர், ஆர்வி டூர், கசிட்டால தான் வாங்கினது. ஆமா, இதுல வந்து ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டோர்லே லாக் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கேட்டு வாங்கணும். பாஸ்வேர்டு கேக்குதே, என்னவா இருக்கும்? ஸ்வேதாம்ஸ் நடி வாய்ப்பு இருக்கு ராஜா. ஓபன் ஆயிடுச்சு. என்னடா போட்ட? 1 2 3 4 இந்த ஆள போய் படிச்சவன் நினைச்சனே. ஸோ என்னோட நம்பர் போட்டோன்னா வந்துடும். திறந்தாச்சு, உள்ள வாங்க போகலாம். லைட்டை போடுப்பா, லைட்டை போடு. ஃபர்ஸ்ட் லைட்டை போட்டுருவோம். இந்த இருக்கு, போட்டாச்சு. கொஞ்சம் கும்மிரிட்டாத்தே இருக்கோ. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழு. ஆமா, நம்ம கூலிங் கிளாஸ் வேற போட்டுக்கோம், அதை வேற கழுத்து. அது வேறையா? ஆமா. சரி சரி. வசந்த மாளிகை பாருங்கள். ஆமா, வசந்த மாளிகை, புகழின் வசந்த மாளிகை. சுத்தி காமி. ஆமா, இதான் எங்களோட ஆர்வி. என்ன இருக்கு? ஒரு பெட் இருக்கு. ஆமா, பெட். கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஸ்டவ், கேஸ் ஸ்டவ். இப்ப கேஸ் கனெக்ட் பண்ணல. ஆமா, ஆர்வி ஃப்ரண்ட்ல கேஸ் இருக்கு. ஆமா, கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆயிரும், ஏன்னா அது கொஞ்சம் இதுல உள்ள கேஸ் எரிஞ்சிருக்கும். ரெண்டு கேஸ் ஸ்டவ். அது பக்கத்துல சிங்க் வந்து எல்லாருக்கும் குட்டியா கொடுத்தாங்க. எனக்கு பெருசா வேணுமாப்பா, சாமான் கழுவுறதுக்கெல்லாம் சின்ன பாத்திரம் இல்லைன்ட்டு பெருசா வாங்கிட்டேன். சிம்மி வித் ஃபேனு. ஆமா, ஃபேனோட கொடுத்துருக்கானுங்க. மேல ஒரு ஸ்டோரேஜ். ஆமா, குக் பண்றப்ப போடுறதுக்கு. அது போக இந்த போர்டே வந்து கட்டிங் போர்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நேரம் மூடியும் வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்டோரேஜ் நல்ல பெருசா கொடுத்துருக்காங்க. நம்ம எதுனாலும் வச்சுக்கலாம், நிறைய வச்சுக்கலாம். கிச்சன் ஐட்டம்லாம் கை கட்டுற மாதிரி உள்ளது. கிச்சனோட எக்ஸ்டென்ஷன். இது வந்து ஃப்ரிட்ஜ். இன்னும் ஓட்டி விடல, அது வாட்டுக்கு இருக்கு. ஸோ ஃப்ரீசர் இருக்கு. தேவையான அளவுக்கு, ஓரளவுக்கு 1 மந்த்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஃப்ரீசர் அண்ட் கீழே இது ஓட்டி விடல. ஆமா, இருக்கு. இது வந்து எலக்ட்ரிசிட்டில ஓடும், கேஸ்ல ஓடும், பேட்டரியிலயும் ஓடும். மீன்வைல் எலக்ட்ரிசிட்டில ஓடும், கேஸ்ல ஓடும், பேட்டரியிலயும் ஓடும். எங்க ஓடல? ஆமா, டிசிலயும் ஓடும். ஆமா, எது வேணுமோ இது பண்ணிக்கலாம். அப்புறம் மேல ஒரு ரூம் மாதிரி இருக்கு. திருப்பி உடைஞ்சு வச்சு என்ன திருப்பி திறக்க முடியலையா? முதல்ல நாங்க ட்ரை பண்ணோம். 5 hours later. ஓகே, உடைச்சு எடுத்தாச்சு. புதுசா இருந்ததுல ஒரு சைடு லாக்க உடைச்சாச்சு. உடைச்சு எடுத்துட்டோம். டேய் டேய், உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா, இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ, அந்த லட்சத்திலே ஆக்கிட்டாங்களே. ஐயோ, மைக்ரோவேவ் வச்சுக்கிட்டோம்.
உள்ளுக்குள்ள மைக்ரோவேவ் கொஞ்சம் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், கொஞ்சம் நல்லா பெருசாவே தான் இருக்கு, ஏதாவது வச்சுக்கலாம். அதுக்கு மேல ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, அதுலயும் ஏதாவது வச்சுக்கலாம். நல்ல ஸ்டோரேஜ் வந்து நிறைய இருக்கு. ஆமா இந்த மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா மேல எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டேன், அதான் சத்தம், வேற ஒண்ணு இல்ல. ஆமா ஃபேன் கத்துமே. ஆமா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் புழுங்குது. ஆர்வில ஏசியை போட்டிருக்கணும் போல. ஏசி வேணா போடு, அடுத்த ஏசி ஃபீச்சர். இங்க ஒரு ஸ்டோரேஜ், 2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆமா ஏசிய போடப்பா முதல்ல, இங்க எப்பா அந்த டெம்பரேச்சர் ஹை ஏசி வந்து ஆனா ஓடுனா கத்துமே ஒழிய கூல்ல வச்சுட்டு அமுக்கணும். அது மாதிரி இங்க ஃபேன் லோல வச்சு அமுக்கிட்டோம்னா ஏசி ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சா? சத்தத்தை காணோம். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஏசி இப்பதான் ஞாபகம் வருது. ஏசி வந்து வீட்டுல போடுற சாதாரண பிளக்ல போட்டுருக்கோம், அதனால ஏசி ஒர்க் ஆகல. டிவி வாங்கணும் எக்ஸ்ட்ரா, அதுக்கு ஒரு தனியா காசு போட்டானுங்க. இங்க ஒரு 3 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கானுங்க, 3மே நல்லா பெருசா கொடுத்துருக்கானுங்க. 3 ஸ்டோரேஜ். அப்புறம் டைனிங் ஏரியா. ஆமா டைனிங் ஏரியா. ஆமா டைனிங்கும் நல்லா 2 பேர் கம்ஃபர்டபுளா உட்காந்து. ஆமா 2 பேர் உட்கார்ற மாதிரி. இது குஷனை வந்து, இந்த குஷனை பாத்தீங்கன்னா இங்கிட்டும் போட்டுக்கலாம், இப்படியும் திருப்பி போட்டுக்கலாம். இப்படி சாஞ்சி உட்காந்துக்கலாம், அதையும் அதே மாதிரி மாத்திக்கலாம், மாத்தி உட்காந்துக்கலாம். அப்படி சாப்பிட்றதுக்கு, சீட்டு விளையாடுறதுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கு, டிவி பாக்குறதுக்கு. எங்க 2 பேருக்கு மட்டும் இடம் இது. ஆனா இத வந்து அதை எடுத்துட்டு பெட்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு யாராவது ஒரு ஆள் படுக்கணும் வந்தாங்கன்னா இது அப்படியே வேணாம் எடுக்காது, அதை எடுத்து கன்வெர்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆமா இந்த இது அப்படியே தனியா வந்துரும், இந்த இது தனியா வந்துரும். இந்த ஹோல் மட்டும் இங்கேயே உட்கார்ந்துருக்கும், இந்த குச்சி எடுத்துடலாம். ஆமா எடுத்து அதுல போட்டு உட்காரலாம். இதை வந்து கீழே போட்டுரும், இந்த இடத்துல கீழே இருக்கும். ஆமா இந்த இருக்குல்ல, இது கரெக்டா அதுக்குன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த இதுல போட்டோன்னா ஆமா அது பெட் ஆயிரும். இன்னொரு குஷனு, இந்த 2 எடுத்து வச்சுட்டா குஷன் ஆயிரும். பாத்தீங்கன்னா கரெக்டா அதுக்கு ஏத்த இந்த பின்னாடி இருக்கிற குஷன் இதெல்லாம் வந்து அது மேல வச்சுட்டோம்னா அப்படியே ஒரு நீல பெட் ஆயிரும். ஸோ 3 பேர் கம்ஃபர்டபுளா இருக்கலாம். 3 பேர் போறதுக்கான ஆர்வி. ஆமா இது வந்து குக்கிங், படுக்கிங், ஈட்டிங்லாம் இடம். முக்கியமான இடத்த காமி. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. முக்கியமான இடம் வந்து பாத்ரூம். ஆமா பாத்ரூம் இதுதான் வந்து உள்ள நுழைஞ்ச உடனே உள்ள இருக்கு. வாசல்ல இருந்து ஏறின உடனே இங்க ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, இது தனியா எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கணும், ஏன்னா கை கழுவுறதுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஆமா அது கீழே வந்து வாட்டர் ப்ரூஃப். ஆமா வாட்டர் ப்ரூஃப் ஸ்டோரேஜ். தண்ணி உள்ள போகாது, ஏதாவது சோப்பு கீப்பு எதுனா வச்சுக்கலாம். ஆமா பெரிய ஐட்டம் ஏதாவது வச்சுக்கலாம், இதுல சோப்பு எல்லாம் வச்சுக்கலாம். அதுங்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு அங்க ஷவர் இங்க வச்சிருக்காங்க பாருங்க, இங்க கம்மோடு ஷவர் வந்து இங்க இருக்கு. ஆமா உள்ள வந்து ஒரு ஆள் நிக்கணும்னா நிக்கலாம், நின்னுட்டு குளிக்கலாம், அவ்வளவுதான். நின்னுட்டு ஷவர் எப்படி வச்சுட்டு திருப்பி குளிக்கலாம். இது வந்து லைட் கம் ஃபேன். இது வந்து ஃபேன் வரும், லைட்டா இழுத்து கீழே இழுக்கும். புஷ் பண்ணுங்க, கீழே இழுக்கும். இல்ல புஷ் பண்ணு. ஃபேன் போட்டியா? ஆமா அதே வரல. இதுல எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு, இந்த பட்டன் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன், அதே திறக்கலாம். புஷ் தான்டா, வெளியில தான் பண்ணணும். ஓகே எப்படி பறந்து போச்சு சொல்லி கொடுத்தாங்க, மறந்துட்டேன். ஆக்சுவலி என்ன இறக்கணும்னு எனக்கு தோணுது, என் வீட்டுக்காரர் புஷ்ன்றாரு. எது சரி விடு இப்போதைக்கு. புளிய வேர்க்குது, வெளியில ஓடு ஓடு ஓடு. இது கம்மோடு, இது சவர் கட்டன் கொடுத்துருக்காங்க, கதவு கோலாகாம குளிக்கிறதுக்கு சவர் கட்டன். உள்ள இருந்து சின்ன இதுதான் பாத்ரூம் தான், ஆனா பட் மோர் தேன் எனஃப். ஒரு 120 110 120 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள கிச்சன், ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவ், பெட்டு, சாப்பிட்ற இடம், பாத்ரூம், லெட்ரின், 2 பேர் சாப்பிட்றதுக்கு. இங்க அடியில ஸ்டோரேஜ். நாங்க இங்க துணிமணி எல்லாம் அதுக்குள்ள போட்டுக்கிறலாம்ன்ற பிளான். அப்புறம் சமையல் ஜாமான்லாம் இங்க குக்கர், இதெல்லாம் மிக்ஸி எல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கோ. இங்க ஒண்ணு இருக்கு, அது மாதிரி அங்க ஒண்ணு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பெரிய ஐட்டம்லாம் வந்து இங்க ஒரு பெரிய கபோர்ட் இருக்கு.
இது ஒரு ஃபுல் கபோர்டு, ஒரு 5 அடி உயரத்துக்கு. ஆமா, எதனாலும் நான் தூக்கி உள்ள போட்டுருவேன். ஆமா, ஏதாவது எக்ஸ்ட்ரா இடம் இல்லையா, தூக்கி அதுல போடுறா அப்படின்னு ஜம்ப் பண்ணி விட்டுருவோம். அதெல்லாம் இருக்கு. இது சுற்றி வேற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வண்டி உள்ள நைட் படுத்துருக்கிறப்ப 2 வீலில் இருந்தால் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்காது, உள்ள நடக்கிறப்ப எல்லாம் ஆடுன்றதுனால இங்கே ஒரு ஜாக்கு, இங்கே ஒரு ஜாக்கு, 2 ஜாக்கு கொடுத்துருக்காங்க. ஜாக் கொடுத்துடலாம். இது வந்து பாத்ரூம்ல இருந்து வர்ற தண்ணிகளுக்குரிய அவுட்புட்டு. நீங்கள் இதில் தங்குனீங்கன்னா அங்கே வந்து ஒரு இந்த இதோட சேர்த்து பாத்ரூமுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அவுட்புட்டு. நம்ம அதை கனெக்ட் பண்ணிட்டோன்னா, அந்த குழாயோட கனெக்ட் பண்ணிட்டோன்னா இதிலேருந்து கிரே வாட்டர் அண்ட் பிளாக் வாட்டர் எல்லாம் வெளியில் போயிடும். ஸோ இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கேஸ் சிலிண்டர். 2 சிலிண்டர் இருக்குது, இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. 5 10 கிலோ சிலிண்டர் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயாவது எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நம்ம குக்கிங்கும் பிரச்சனை இல்லை, ஃப்ரிட்ஜும் அதுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ஃபீச்சர்ஸ். இது இழுக்கிறதுக்கான டோவிங். இது எங்களோட ஹோண்டாவே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வண்டியை இழுத்துரும். அதே இந்த சைடு பாருங்கள், இது என்ன சைஸ் பாருங்கள். இதெல்லாம் கிட்டத்தட்ட 28 அடி 29 அடி 2 பெட்ரூம் இருக்கும், பெருசாக இருக்கும். இதை கெட்டி இழுக்கிறதுக்கு பெரிய வண்டி வேணும். நாங்கள் வந்து ஸ்மால் சைஸ் வெஹிக்கிளை வச்சு இழுத்து ரிலாக்ஸாக எங்கேனாலும் போகலாம், கழட்டி பண்ணுறது எல்லாமே ஈஸி. ஸோ அதனால் இதை வாங்கியிருக்கோம் நாங்கள், 2 பேருக்கானது. அப்பா, உள்ள வண்டிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்தா குலுங்கிருச்சு. ஆமாம், ஏசி ஓடல இல்லை, ஏசி ஓடல. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நாங்க இப்போதைக்கு மூடி வச்சுட்டு அடுத்து எங்க ட்ரிப்பில் பார்ப்போமா? பார்ப்போம். ஆமா, ஓகே, 2 நாள்ல ட்ரிப் போறோம், அப்போ பார்க்கலாம். ஓகே ஓகே. வண்டி இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சது, எல்லாம் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைமு ட்ரெய்லர் ஓட்டுறது. முன்னாடி நியூவால் அது மாதிரி ஓட்டிடுவோம். இது இருக்கும்.